கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது. யார் யாரிடம் சொன்னது? அகிரிப்பா ராஜா பவுலிடம். உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்று அகிரிப்பா சொன்னவுடன் பவுல் கையை நீட்டி என்ன சொல்லத் தொடங்கினார்? தனக்காக உத்தரவு சொல்ல. அகிரிப்பா முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினாலே தன்னை யார் என்று பவுல் எண்ணினார்? பாக்கியவான். அகிரிப்பா விசேஷமாய் எவைகளை அறிந்தவர் என்று பவுல் கூறினார்? யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும். தான் சொல்வதை எப்படி கேட்கும்படி பவுல் அகிரிப்பாவை வேண்டினார்? பொறுமையோடே. பவுல் தன் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமில் யாருக்குள்ளே இருந்தார்? தன் ஜனத்தாருக்குள்ளே. தன் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் சவுலின் நடக்கையை அறிந்திருந்தவர்கள் யார்? யூதர் எல்லாரும். பவுல் யூதர்களுடைய மார்க்கத்திலுள்ள சமய பேதங்களில் எதற்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தார்? மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு. தான் பரிசேயனாய் நடந்ததற்கு என்ன சொல்ல யூதர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம் என்று பவுல் கூறினார்? சாட்சி. எது நிறைவேறும் என்கிற நம்பிக்கையில் நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறதாக பவுல் சொன்னார்? தேவன் பிதாக்களுக்கு அருளின வாக்குத்தத்தம். தேவன் பிதாக்களுக்கு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறவர்கள் யார்? யூதருடைய 12 கோத்திரத்தாரும். தேவன் பிதாக்களுக்கு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று என்ன செய்து வருகிற 12 கோத்திரத்தாரும் நம்பியிருக்கிறார்கள்? இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்கிற. தேவன் பிதாக்களுக்கு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையின் நிமித்தம் யார் தன்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று பவுல் சொன்னார்? யூதர்கள். எது நம்பப்படாத காரியம் என்று யூதர்கள் எண்ணினார்கள்? மரித்தோரை எழுப்புகிறது. முன்னே பவுலும் எதற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டுமென்று நினைத்திருந்தார்?
நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை தான் எங்கு செய்ததாக பவுல் கூறினார்? எருசலேமில். எவர்களில் அநேகரை பவுல் சிறைச்சாலைகளில் அடைத்தார்? பரிசுத்தவான்களில் அநேகரை. பவுல் யாரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தார்? பிரதான ஆசாரியர்களிடத்தில். பரிசுத்தவான்களில் அநேகர் என்ன செய்யப்படுகையில் பவுலும் சம்மதித்திருந்தார்? கொலை செய்யப்படுகையில். எங்கெல்லாம் பரிசுத்தவான்களை அநேகந்தரம் தண்டித்ததாக பவுல் கூறினார்? சகல ஜெப ஆலயங்களிலும். சோதனை கேள்வி 1. பவுல் எந்த ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லத் தொடங்கினார்? ஏ அகிரிப்பா, பி ஏரோது, சி அந்திப்பா, டி ஃபேலிக்ஸ். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சகல ஜெப ஆலயங்களிலும் பரிசுத்தவான்களை தண்டித்து என்ன சொல்ல பவுல் அவர்களை கட்டாயப்படுத்தினார்? தேவதூஷணம். பரிசுத்தவான்கள் பேரில் என்ன கொண்டவனாய் அவர்களை பவுல் துன்பப்படுத்தினார்? மூர்க்கவெறி. பரிசுத்தவான்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் எவைகள் வரைக்கும் பவுல் அவர்களை துன்பப்படுத்தினார்? அந்நிய பட்டணங்கள் வரைக்கும். பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று பவுல் எங்கு போனார்? தமஸ்குவுக்கு. தமஸ்குவுக்கு போகும் வழியிலே எதனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து பிரகாசித்தது? சூரியனுடைய பிரகாசத்திலும். தமஸ்குவுக்கு போகும் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து யாரை சுற்றி பிரகாசித்தது? பவுலையும் அவருடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும். எந்த வேளையில் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து பவுலையும் அவருடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசித்தது? மத்தியான வேளையில். வானத்திலிருந்து ஒளி பவுலையும் அவருடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசித்த போது எல்லாரும் எங்கே விழுந்தார்கள்? தரையிலே. பவுலும் அவருடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களும் தரையிலே விழுந்தபோது கர்த்தர் பவுலிடம் என்ன சொன்னார்? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எந்த பாஷையில் கர்த்தர் பவுலோடே பேசினார்? எபிரேயு பாஷை.
ஆண்டவரே, நீர் யார்? யார் யாரிடம் சொன்னது? பவுல் கர்த்தரிடம், நீ டேஷ் இயேசு நானே. துன்பப்படுத்துகிற பவுலை யாராக ஏற்படுத்துகிறதற்காக கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார்? ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும். எவைகளை குறித்து பவுலை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார்? பவுல் கண்டவைகளையும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து. கர்த்தர் பவுலை யாரிடத்தினின்று விடுதலையாக்கினார்? அவன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும். ஜனங்கள் கர்த்தரை பற்றும் விசுவாசத்தினாலே எவைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள்? பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும். ஜனங்கள் எதை விட்டு ஒளியினிடத்திற்கு திரும்பும்படிக்கு பவுலை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார்? இருளை விட்டு. ஜனங்கள் எதை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு பவுலை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார்? சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்ப எது திறக்கப்பட வேண்டும்? ஜனங்களுடைய கண்கள். கர்த்தர் தனக்கு கொடுத்த தரிசனத்தை பவுல் எப்படி குறிப்பிட்டார்? பரம தரிசனம். சோதனை கேள்வி 2. தான் சொல்வதை எப்படி கேட்கும்படி பவுல் அகிரிப்ப ராஜாவை வேண்டிக் கொண்டார்? ஏ உண்மையோடே, பி அமைதியோடே, சி பொறுமையோடே, டி கவனத்தோடே. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுல் ஜனங்களிடம் எவைகளை செய்ய வேண்டுமென்று கர்த்தரால் அறிவிக்கப்பட்டார்? மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை. பவுல் யாரிடத்திற்கு போய் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்பட மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டுமென்று கர்த்தரால் அறிவிக்கப்பட்டார்? தமஸ்கு, எருசலேம், யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்கள் புறஜாதியார். மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டுமென்று அறிவித்ததினால் யூதர்கள் பவுலை பிடித்து என்ன செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள்? கொலை. மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டுமென்று அறிவித்ததினால் யூதர்கள் பவுலை எங்கு பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள்? தேவாலயத்தில். எதை பெற்று பவுல் இந்நாள் வரைக்கும் சாட்சி கூறி வருகிறார்?
தேவ அனுக்கிரகம். தேவ அனுக்கிரகம் பெற்று பவுல் இந்நாள் வரைக்கும் யாருக்கெல்லாம் சாட்சி கூறி வருகிறார்? சிறியோருக்கும் பெரியோருக்கும். கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்று முன்னமே சொல்லி இருந்தவர்கள் யார்? தீர்க்கதரிசிகளும் மோசேயும். மரித்தோர் உயிர்த்தெழுதலில் முதலாவது இருக்கிறவர் யார்? கிறிஸ்து. மரித்தோர் உயிர்த்தெழுதலில் கிறிஸ்து முதல்வராகி யாருக்கு ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் பவுல் சொன்னார்? சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும். கிறிஸ்து சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் வெளிப்படுத்துவது என்ன? ஒளி. பவுலே, நீர் பிதற்றுகிறாய் கூறியவன் யார்? பெஸ்து. பவுலுக்கு எது பைத்தியம் உண்டாக்குகிறது என்று பெஸ்து கூறினான்? அதிக கல்வி. தான் யார் அல்ல என்று பவுல் பெஸ்துவிடம் சொன்னார்? பைத்தியக்காரன். தான் எப்படி உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன் என்று பவுல் பெஸ்துவிடம் சொன்னார்? சத்தியமும் சொஸ்த புத்தியுமுள்ள வார்த்தைகளை. தான் சத்தியமும் சொஸ்த புத்தியுமுள்ள சங்கதிகளை பேசுகிறதை யார் அறிவார் என்று பவுல் சொன்னார்? அகிரிப்பா ராஜா. தான் பேசினவைகளில் ஒன்றும் யாருக்கு மறைவானதல்லவென்று பவுல் எண்ணுகிறதாக சொன்னார்? அகிரிப்பா ராஜாவுக்கு. அகிரிப்பா ராஜாவே, டேஷ் விசுவாசிக்கிறீரா? தீர்க்கதரிசிகளை. நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று பவுலிடம் கூறியவன் யார்? அகிரிப்பா. எதை கேட்கிற யாவரும் தன்னை போலாகும்படி பவுல் வேண்டிக் கொண்டார். தன் வசனத்தை. தன் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, எவைகள் தவிர முழுவதும் தன்னை போலாகும்படி பவுல் வேண்டிக் கொண்டார். கட்டுகள் தவிர. சோதனை கேள்வி 3. பவுல் யூத சமயத்தில் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்? ஏ சதுசேயர், பி பரிசேயர், சி கலிலேயன், டி நசரேயன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தன் வசனத்தை கேட்கிற யாவரும் தன்னை போலாகும்படி பவுல் வேண்டிக் கொண்டபோது யாரெல்லாம் எழுந்தார்கள்?
அகிரிப்பா ராஜா, தேசாதிபதி பெர்னிக்கேயாள் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தவர்கள். ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயாளும் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தவர்களும் தனியே போய், பவுல் எவைகளுக்கு பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது யாருக்கு அபயம் இடாதிருந்தானால் பவுலை விடுதலை பண்ணலாகும் என்று அகிரிப்பா சொன்னான். ராயனுக்கு இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும். யார் யாரிடம் சொன்னது? அகிரிப்பா ராஜா பெஸ்துவிடம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமேன்.